வணக்கம். நாகேந்திர பாரதி. அண்டர் த ட்ரீ ரம்யா வாசுதேவன் அவங்க சொல்லியிருக்கிற வாசந்தி அவர்களுடைய சிறுகதை ராம்பாபுவின் மனைவி. கல்வியின் முக்கியத்துவத்தை, குறிப்பாக பெண்களுக்குரிய கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிற கதையில் வர்ற இந்த நாயகியின் வாழ்க்கை இன்னமும் வடநாட்டில் மட்டும் இல்லை, தென்னாட்டிலையுமே எவ்வளவோ இடங்களில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமையை பட்டவர்த்தனமாக நமக்கு காண்பிக்குது. எவ்வளவோ வருடங்கள் ஆகியும் கூட அரசாங்கமும் தனியார் நிறுவனங்களும் எவ்வளவோ பெண்களுக்குரிய உரிமைகள், பெண்களுக்குரிய கல்வி, பல விஷயங்களை சொல்லி செஞ்சும் கூட இன்னமும் அடித்தட்டுல இருக்கக்கூடிய பல பெண்களுடைய வாழ்க்கை இதில் வர்ற நாயகியினுடைய வாழ்க்கை மாதிரி தான் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஊர்கள்லேயே பெரும்பாலும் வீடுகளில் வேலை பார்க்குற பெண்களுடைய கணவன்கள்லாம் பெரும்பாலும் குடிகாரர்களாக இருக்கிறதும், இவங்களுடைய சம்பளத்தை வச்சு அவங்க செலவு பண்ணிட்டு இவங்களை கொடுமைப்படுத்துறது, அடிமையாக நடத்துறது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது இன்னமும் மாறாமல் இருக்கே அப்படிங்கிறத பற்றிய ஒரு கேள்விக்குறி நம்ம மனசில் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை வலியுறுத்துகிற மாதிரி தான் இந்த கதையும் இருக்குது. இதில் வர நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப இயல்பாக நிஜமாகவே நடந்ததாக தான் இருக்கணும். நிச்சயமாக டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த பெண் எழுத படிக்க தெரியாதனால அவர் படுற கஷ்டங்கள் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கடைசியில் ஒரு நிகழ்வுக்கு போகிறதுக்கு கூட இன்னொரு சில பெண்களினுடைய உதவியோடு போகிறது, அதையெல்லாம் அந்த பெண்கள் ஏளனமாக பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப மனசு வருந்தி போய் திருப்பி வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற அந்த அம்மாக்கிட்ட கணக்கு சொல்லுங்கள், கற்றுக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசையை வெளிப்படுத்துறதோடு முடிகிற அந்த கதையில் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை, அவளுடைய ஏக்கம், அவளுடைய கஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப இயல்பாக, ரொம்ப தத்ரூபமாக அப்படியே காமிச்சிருக்காங்க வசந்தி மேடம். நம்ம அந்த காலத்தில் கிராமங்களில் இருந்தப்பெல்லாம் எவ்வளவோ இடங்களில் நம்ம பார்த்த நம்மளுடைய உறவினர் பெண்களினுடைய வாழ்க்கை அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த அடுப்படியே தான் அவங்களுக்கு வாழ்க்கை. படிப்பறிவு கிடையாது, எல்லாத்துக்கும் மற்றவங்கள தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே சூழ்நிலை தான் இன்னமும் கூட நகரப்புறங்கள்லேயும் பல இடங்கள்லையும் வேலை பார்க்குற பல பெண்களுக்கு இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறத தெரிய வர்றப்போ ஏதோ அடிப்படையிலேயே எங்கேயோ ஏதோ கோளாறு இருக்குங்கிறது மட்டும் தெரிய வருது. சம உரிமை, பெண் கல்வி, சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு சொல்கிறோம். இந்த கதையிலையும் அழுத்தமாக அந்த சுதந்திரங்கிற வார்த்தையை, ஆசாதிங்கிற வார்த்தையை ஒரு இடத்துலையும் அந்த பெண் சொல்கிறப்போலாம் அந்த ஆசாதி இன்னமும் பெண்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறத வலியுறுத்துகிற விதமாக நல்லா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு கதை. இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத சமுதாயம் ஒவ்வொருத்தருமே ஒரு மனிதனை யோசித்து, அரசாங்கம் எல்லாமே யோசித்து அதுக்கேற்ற மாதிரி உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதை படித்த உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கருத்தாக தெரியுது. இது மாதிரி நல்ல ஒரு சிந்தனையை தூண்டுகிற கதைகளாக நீங்கள் தேடி பிடிச்சி அதை எங்களுக்கு தினசரி சொல்கிறீங்க. அது உண்மையிலேயே சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சேவைன்னு தான் நிச்சயமாக நான் நினைக்கிறேன். இதை படித்தவங்களும் சரி, இதை நீங்கள் சொல்லி கேட்டவங்களும் சரி, இந்த மாதிரி சிந்தனைகள் அவங்க மனதில் வர்றப்போ அது நிச்சயம் ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தும். பெண்களுக்குரிய உரிமைகள், அவங்களுக்குரிய கல்வியினுடைய முக்கியத்துவம் எல்லார் மனசுலையும் அந்த நினைப்பு உண்டாக்கும். அப்படிங்கிற விதத்தில் இது ஒரு பெரிய சமுதாய சேவை தான்மா. ரொம்ப நன்றி. தொடருங்கள் உங்கள் இந்த கதை சொல்லும் பணியை. வாழ்த்துக்கள்.